உங்களுக்கு நான் ஒரு லட்சிய வாயுவின் அமுக்கப்படுகாரணி சட்டுக்கும் மெய்வாயுனுடைய அமுக்கப்படுகாரணி சட்டுக்கும் வரைவு கூறியிருக்கிறேன். இதற்காக கவனித்துக் கொள்ளுங்க. வளமையா நாங்கள் பிவி எதிர் பி வரைவு வரையும் போது சரியா ஒரு லட்சிய வாயுவிற்கு பிவி எதிர் பி வரைவு வரைஞ்சினாங்க. அதுல வெவ்வேறு வெப்பநிலைகள்ல கீறும்போது T1 என்றால் இது T2 என்று சொன்னால், இது T3 என்று சொன்னால், இது T4 என்று சொன்னார். மெய்வாயுவிற்கு இப்படி 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 சொல்லி சரியா? காரணம் வாயு மாறிலி பாயிலிங் விதியில பயன்படுத்தப்படுற வாயு மாறிலி வெப்பநிலையில தங்கி இருக்கு. பிவி சமன் கே என்றா இந்த கே எதுக்கு சமம்? என்ஆர்டிக்கு சமம். பிவி சமன் கே என்றா இந்த கே என்ஆர்டிக்கு சமம். அப்ப ஒரு மூல் வாயுக்கு என் மாறாது, ஆர் மாறாது, டி கூட கூட கே மாறும். இதோட இதுக்கு வெப்பநிலை கூட, இது கூட இது கூடன்னு சொன்னால் இந்த வெப்பநிலை தான் நான் உங்களுக்கு சொன்னால் பாயிலிங் வெப்பநிலைன்னு சொல்லி, அதாவது இந்த தாளமுக்க வீச்சில T4 என்ற உயர் வெப்பநிலையில இது லட்சிய நடத்திய காண்பிக்கும் இந்த மெய்வாயு. இப்ப ஒரு லட்சிய வாயுவுக்கு ஒரு லட்சிய வாயுவுக்கு சட்டெதிர் பி வரைவை வெவ்வேறு வெப்பநிலையில வரைஞ்சால் யோசிச்சு பாருங்க. ஒரு லட்சிய வாயுவுக்கு சட்டெதிர் பி வரைவை வேறுபட்ட வெப்பநிலை ரெண்டு வரைஞ்சா ஒரு T1 என்ற வெப்பநிலையில அதை விடக்கூடிய வெப்பநிலை T2ல வரைஞ்சா அப்படி இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு லட்சிய வாயுவிற்கு சட்டெதிர் பி வரைவை வெவ்வேறு வெப்பநிலை வரைஞ்சா அப்படி இருக்கு. இப்படி இதே மாதிரி இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? சமாந்தரமா அப்படி இருக்குமா? T1 வெப்பநிலை இது, T2 வெப்பநிலை இதுன்னு சொல்லலாமா? சட்டெது பி வரையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீங்கள் என்னதான் வெப்பநிலையை மாத்தினாலும் சட் என்பது பிவி ஓவர் ஆர்டி ஒரு மூல் வாயு. எல்லா வெப்பநிலை அமுக்கத்திலையும் பிவி சமன் ஆர்டியாக லட்சிய வாயுக்கு இருந்தால் சட் எப்போதும் ஒன்று என்ற ஒரு பெருமானத்தை எடுக்கும் மாறலி என்று சொன்னான். அப்ப நீங்க என்னதான் கீர்னா லட்சிய வாயுக்கு என்ன வெப்பநிலையில கீர்னா விரைவு இப்படியே தான் இருக்கு. இந்த விரைவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஒரு லட்சிய வாயுவிற்கு வெவ்வேறு வெப்பநிலை வெவ்வேறு அமுக்கத்துல நீங்க சட்டெதிர் பி வரைவு வரையலாம், இல்லைன்னு சொல்லி வரையலாம். ஆனால் எல்லா வெப்பநிலை அமுக்கத்திலையும் பிவி சமன் ஆர்டியாக இருப்பதால, எல்லா வெப்பநிலை அமுக்கத்திலையும் பிவி சமன் ஆர்டியாக இருப்பதால சட் ஒன்று என்ற பெருமானத்தை மட்டுமே எடுக்கும் லட்சிய வாயுக்கு அமுக்கப்படுகாரணி சட் ஒரு மாறிலி என்று சொல்லி இருக்கு. ஆகவே இந்த ஒரு வரையில் தான் வரும். அப்ப மெய் வாயுவிற்கு வெவ்வேறு வெப்பநிலையில வரைஞ்சால் அது என்ன மாதிரி இருக்கும் என்றொருக்கா பார்ப்போம். நீங்க T1, T2, T3, T4 என்று சொல்லப்படுகின்ற வெவ்வேறு வெப்பநிலைகள், ஒன்றிலே இருந்து ஒன்று கூடுதலான வெப்பநிலைகள்ல லட்சிய வாயுவுக்கு வரைஞ்சா எல்லா சந்தர்ப்பத்திலையும் சட் சமன் ஒன்றாகத்தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கதைக்கும் முடியாது. ஆனா பாருங்க, T1 என்ற வெப்பநிலையில மெய்வாயுக்கு வரை வரும்போது மெய்வாயு அதிகளவான விலகலை காண்பிக்குது. ஆகவே இது T1 வெப்பநிலைக்குரியதாக இருக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது மெய்வாயுக்கு லட்சியத்தன்மை கொஞ்சம் கூடுது. பாருங்க, விலகல் குறைஞ்சு லட்சியத்தன்மை கூடுது.
அப்ப இந்த சட்சமன் ஒன்றை இந்த கிராஃப் வந்து அண்மிக்கும். இதுக்குள்ள கவனிச்சு கொள்ளுங்க. இஞ்சாலே அதை எப்படி போவோம்ன்ற பத்தி எங்களுக்கு சொல்ல தெரியாது. இதுக்குள்ள அண்மிக்கும். இதுல பாருங்க, இன்னும் லட்சிய நடத்தை மேலும் அண்மிக்குது. இப்படி இருக்கு. T4 என்ற வெப்பநிலையில அது லட்சிய வாயுவாகவே தொழிற்படுது. ஆகவே இது இப்படியே இருக்கு. T1, T2, T3, T4 குறித்த ஒரு மூல் வாயுவிற்கு சட்டெதிர் P வரையும் போது அது லட்சிய வாயுவாக இருந்தால் சட் ஒன்றாக எப்போதும் இருக்கும் எல்லா அமுக்கத்திலே. ஆனால் மெய்வாயுவாக இருந்தால் வெப்பநிலையோட அதன் வரைவு மாறும். காரணம், மூலக்கூற்றிலே கவர்ச்சி விசை வந்து குறையுது. அப்ப தாழ் வெப்பநிலையில அதிகளவான விலகலை காட்டின மெய்வாயு உயர் வெப்பநிலையில லட்சிய வாயு போல நடந்து கொள்ளுது. ஆகவே இந்த T4 என்ற வெப்பநிலையில இந்த மெய்வாயுனுடைய வரைவும் லட்சிய வாயுனுடைய சற்று என்ன செய்யும், அனுசரிச்சு போகும். அந்த தாழ் வெப்பநிலை உயர் வெப்பநிலை தாளமுக்க வீச்சுக்குள்ள மெய்வாயுவுக்கும் சட்சமன் என்னவா இருக்கும், ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த நிபந்தனை அப்படி என்று சொன்னால் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் என்ன செய்யுது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது லட்சிய நடத்தியை அண்மிக்குது. அப்ப லட்சிய நடத்தியை அண்மிக்குதுன்னு சொன்னால் சட் ஒன்று என்ற பெருமானத்தை அண்மித்து வரும். ஒன்று என்ற பெருமானத்தை அண்மித்து வரும். ஆகவே இந்த T4 என்ற பாய்லின் வெப்பநிலையில ஒரு மெய்வாயு இவ்வளவு ரேஞ்சில என்ன செய்தால் லட்சிய வாயு போல நடந்து கொள்ளுது. ஆகவே அது வரைக்கும் சட்சமன் ஒன்றாக இருக்கும். மூலக்கூற்றினை கவர்ச்சி விசை குறைகிறதால அது லட்சிய நடத்தியை நோக்கி நகருவதை நாங்கள் உணரலாம். இப்போ ஒன்றை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. ஒன்றோட கொஞ்சம் குறைவு, நாங்கள் ஒன்றோட கொஞ்சம் கூடும். இந்த கீர்ன மாதிரி வெவ்வேறு இது பிவி எதிர் பி வரைவு, இது சட்டெதிர் பி வரைவு. அப்ப சட்டெதிர் பி வரை வரைந்தால் சட்டென்னவா இருக்கும், எப்போதும் லட்சிய வாயுக்கு ஒன்றாக இருக்கும். மெய்வாயுவுக்கு அதின் விலகலை பொறுத்து அது எவ்வளவு தூரம் ரங்கும் என்பது இருக்கு. அப்ப தாழ் வெப்பநிலை என்று சொன்னால் விலகல் மிகவும் உயர்வாக இருக்கும். அப்ப நல்லா கீழே வரும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது லட்சிய நடத்தை கூடுறதால அது லட்சிய வாயுவை ஒத்து வரும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில லட்சிய வாயு போலவே தொழிற்படுறதால அந்த வெப்பநிலையில அதன் விரைவை வந்து என்ன செய்யலாம், லட்சிய வாயுவின் விரைவை மருவி செல்லும். சரியா? தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. ஒரு மூல் ஐதரசன் வாயுவிற்கு ஒரு மூல் ஐதரசன் வாயுவிற்கு ஒரு மூல் ஐதரசன் வாயுவிற்கு ஐதரசன் வாயுன்னு சொல்ல மெய்வாயு. ஒரு மூல் ஐதரசன் வாயுவிற்கு ஒரு மூல் ஐதரசன் வாயுவிற்கு வெவ்வேறு வெப்பநிலைகளில் சட் எதிர் பி வரைவு அமுக்கப்படு காரணியை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த அமுக்கப்படு காரணி இது நேர்கோடு. இதுல சட்சமன் ஒன்றாக இருக்கும். இந்த புள்ளி சட்சமன் ஒன்று என்ற புள்ளி இது ஒரு லட்சிய வாயுக்குரிய வரைவு.
இந்த வரைவு வரைஞ்சு குறிச்சு காட்டணும் யாருன்னு சொல்லி. ஐதரசன் வாயுக்கு நான் கீற போறேன். ஐதரசன் வாயு 203 கெல்வின் என்ற வெப்பநிலையில மிக கூடுதலான விலகலை காண்பிக்குது. நீங்க இதுக்குள்ளதான் விலகல் பார்க்கணும், இங்க பார்க்க கூடாது. இதெல்லாம் பரிசோதனையிலிருந்து பெறப்பட்ட தகவல்களை கொண்டு வரைவு கூறப்பட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் எங்களால விளக்கம் சொல்லலாது. இந்த விலகலுக்குரிய விளக்கங்கள் சொல்லலாம் பண்பு ரீதியாக. இது இப்படிதான் போகுது. 293 கெல்வின் வெப்பநிலையில இப்படி இருக்கு. அப்ப இங்க நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா விலகல் பார்க்க கூடாது. விலகல் இதுக்குள்ளதான் பார்க்கணும். இதுஇந்த லட்சிய நடத்தியோட இதுல லட்சியம் நடத்த கூடாது. அப்ப வெப்பநிலை பார்க்கணும். இது என்ன வெப்பநிலை? 203 கெல்வின் வெப்பநிலை. இது என்ன 293. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது லட்சிய நடத்தி அண்மிக்குது. இது நான் ஸ்பெஷலா ஐதரசன் வாயுக்கள் சொல்லிக்கிறேன். இப்படி இருக்கு. எல்லாம் நேர்கோடு. இது நேர்கோடு, இது வளைகோடுகள். இப்படி வளைச்சுக்கிறேன். இந்த கையில வளைவு தெரியுது. 673 கெல்வி. சரிதான். வெப்பநிலை கூட என்ன செய்யுது? லட்சிய நடத்தை கூடிக்கொண்டு போய் நாங்கால நேர் விலகலை காண்பிக்கும். அதான் அந்த பெரிய பிரச்சனை. இது ஐதரசன் வாயுன்ற வரைவு நீங்கள் பார்க்க இந்த 3 வரைவு சந்தர்ப்பம் பாருங்க. இது 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 இதுன்ற வெப்பநிலை 203. அப்ப இந்த வெப்பநிலை பென்சில் மார்க் பண்ணி கொடுங்க. 203, 293, 673. இங்க பாத்தீங்கன்னா உங்களை குழப்பி போடும். இங்க பார்க்கணும். சரியா? அடுத்த கேள்வி எழுதும். கேள்வி எழுதி கொள்ளுங்க. வர வைக்கிறி கொள்வோம். 273 கெல்வின் வெப்பநிலையில் 273 கெல்வின் வெப்பநிலையில் சரி கேள்வி எழுதி கொள்ளுங்க. 273 கெல்வின் வெப்பநிலையில் 1 மூல் மெய் வாயுக்களுக்கு 1 மூல் மெய் வாயுக்களுக்கு 1 மூல் மெய் வாயுக்களுக்கு பொருத்தமான 1 மூல் மெய் வாயுக்களுக்கு பொருத்தமான சட் எதிர் பி வரைவு வரைக. சட்டெதிர் பி வரைவு வரைக. இதுல கொஞ்சம் வாயுக்கள் நான் தாரன். இந்த வாயுக்கள்கிட்ட விலகலை அடிப்படையாக கொண்டு இவ்வளவுக்கு ஒரே வரைவில் வரையணும். அமோனியாவுக்கு வரைய வேணும், C2H6க்கு வரைய வேணும், CH4க்கு வரைய வேணும், H2க்கு வரைய. இவ்வளவுத்துக்கும்
சற்றெதிர் பி வரைவு வரைஞ்சால் எப்படி இருக்கும்? ஏன்னா இங்க எல்லாருக்கும் மூலக்கூட்டை கவர்ச்சி விசை சமன் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு வெப்பநிலையோட எப்படி மாறுதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஒரே வெப்பநிலையில இருக்கு. இதெல்லாம் ஒரே வெப்பநிலையில இருக்கு. எல்லாருக்கும் ஒரே அச்சுல கூறணும். நான் உங்களுக்கு குறித்த ஒரு வாயுக்கு வெவ்வேறு வெப்பநிலையில கூறினால் நீங்கள் வெவ்வேறு வாயுக்கு ஒரே வெப்பநிலையில கூற போறீங்க. இது T1, இது T2, இது T3. T1 வெப்பநிலையோட T2 கூட, T2ஓட T3 கூட. இங்க கதைச்ச அடிப்படை தத்துவம் என்ன? வெப்பநிலை அதிகரிக்கும் போது மூலக்கூற்றை கவர்ச்சி விசை குறையுது, ஆகவே லட்சிய நடத்தை அண்மித்து செல்லுதுன்னு சொன்னாங்க. இங்க நாங்கள் வெப்பநிலையை மாத்தையில, ஆனால் வேறுபட்ட மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகளுடைய மூலக்கூறுகளை இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கணக்க யோசிக்க வேண்டாம். முதல் இந்த ரெண்டுக்கும் இருக்கும். இது ரெண்டே உங்களால் ஒப்பிட முடியும் என்றால் இது ரெண்டுக்கும் இருக்கும். C2H6க்கும் CH4க்கும் இப்படி ஒரு வரைவுக்கு இருக்கும். சட்டெதிர் பி வரைவுக்கு இருக்கும். சட்டெதிர் பி வரைவுக்கு இருக்கும். சட்டெதிர் பி வரைவு. C2H6க்கும் CH4க்கும் முதல் கீறுங்க. தெரிஞ்சதை பார்ப்போம். இதான் நீங்க விளங்குறீங்களா? இது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கா? ஏன் T1 வெப்பநிலை என்ற கிராஃபை விட T2 வெப்பநிலை என்ற கிராஃப் மேல போனதுன்றது காரணம் என்ன? இந்த வெப்பநிலையில இருக்கிற மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையை விட இந்த வெப்பநிலையில மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை கொஞ்சம் கூட, குறைவு. வெப்பநிலை அதிகரிக்கும் போது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறைவு. இதை விட இது வெப்பநிலை இன்னும் கூட, அதனால மேல போகுது. இப்ப உங்களுக்கு ரெண்டு வாயு இருக்கு. ஒன்று C2H6, இன்னொன்று CH4. இதுல யாருக்கு மூலக்கூட்டை கவர்ச்சி விசை கூட? இந்த ரெண்டுலையும் லண்டன் கவர்ச்சி விசை தான் அதிக அளவில் செல்வாக்கு செலுத்தும். அப்ப லண்டன் கவர்ச்சி விசையை தீர்மானிக்கிறதா ஜெனரல் கெமிஸ்ட்ரி மறந்து போச்சு. லண்டன் கவர்ச்சி விசையை தீர்மானிப்பது மூலக்கூற்றுடைய திணிவு. மூலக்கூற்று பருமன் அதிகரிக்கும் போது லண்டன் கவர்ச்சி விசை அதிகரிக்கும். ஆகவே CH4ல இருக்கிற மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையிலும் பார்க்க C2H6ல இருக்கிற மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை உயர்வு. மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது வேற என்ன செய்யும்? கீழே வரும். ஆகவே இந்த வரைவு C2H6னுடையதாக இருந்தால், இந்த வரைவு C2H6னுடையதாக இருந்தால் CH4னுடைய வரைவு இதை விட மூலக்கூட்டை கவர்ச்சி விசை குறைவு என்பதால் அது மேல வரும். ரெண்டுக்கும் சும்மா ரஃப் ஆவடத்துல கிரி வச்சுக்கொள்ளும். CH4 C2H6னுடைய மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை ஒப்பிட முடியும். மூலக்கூட்டு திணிவு அதிகரிக்கும் போது லண்டன் கவர்ச்சி விசை அதிகரிக்கும். மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது வரைவு என்ன செய்யும்? அதிகளவான எதிர்விலகலை காண்பிக்கும். அவன் எல்லாம் கீழே வரும். T1 வெப்பல, T2 வெப்பல, T3 வெப்பல. இப்ப ஒரே வெப்பநிலையில கவர்ச்சி விசை வேறுபட்ட மூலக்கூறை பற்றி கதைக்கலாம். ஆகவே இது C2H6 இது CH4 இருக்கு. அடுத்த ரெண்டு வாயுவை பிடிப்பான். சரியா? அமோனியாவையும் C2H6 எடுங்க. அமோனியாவையும் C2H6 எடுங்க. இவருடைய மூலர் திணிவு 17, இவருக்கு 30. இங்க இருப்பது லண்டன் கவர்ச்சி விசை. இங்க லண்டன் கவர்ச்சி விசை சக ஹைட்ரஜன் பாண்ட். சரியா? அப்ப இதுல இருக்கிற லண்டன் கவர்ச்சி விசை என்ற வலிமையா, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் முனைப்பின் வலிமையா உயர்வு நீங்க முதல் யோசிக்கணும். எல்லாம் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்ச விஷயம் தானே. ஒவ்வொரு இடத்துலயும் படிச்சு கொண்டு வர்றது என்ன தேவை ஏற்படும் போது கதைக்கிறது. அப்ப அமோனியா ஹைட்ரஜன் முனைப்பை கொண்டிருப்பதால நாங்கள்
14ஆம் 15ஆம் 16ஆம் 17ஆம் கூட்ட ஐதரைட்டுகள கொதிநிலைகளையும் ஒப்பிட்டு இருப்போம். அதுல காய்ச்சிரும் அமோனியாவின் இந்த லண்டன் கவர்ச்சி விசை ஐதரசன் முனைப்பின் வலிமை கொஞ்சம் கூட. ஆகவே C2H6 இருக்கிற மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையிலும் பார்க்க அமோனியாவில் இருக்கிற ஐதரசன் பிணைப்பு லண்டன் கவர்ச்சி விசை வந்து உயர்வாக இருக்கு. ஆகவே அமோனியாவுக்கும் எதேனுக்கும் வரைவு வரைஞ்சால் அமோனியாண்ட வரைவு இதுக்குள்ள இருந்தால் இப்படி இருந்தால் இது அமோனியாவின் வரைவாக இருந்தால் வேறு மூலக்கூடைய கவர்ச்சி விசை மூலக்கூடைய கவர்ச்சி விசை குறையும் போது என்ன செய்யும் வரைவு மேல் நோக்கி வரும். இப்படி இது C2H6 ஆயிருக்கு. அப்ப மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை தான் விரைவோட தீர்மானிக்கப்படுது. எல்லாத்துக்கும் லட்சிய வாயுனால் என்ன சட்சமன் உண்டாக இருக்கு. இந்த 4 வாயுக்களும் ஐதரசன் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை மிகவும் குறைஞ்சதா ஐதரசன். எல்லா வாயுக்களுக்கும் மேலே ஐதரசன் இருக்கும். இந்த 4 பேருக்குள்ள மிகவும் கூடின ரிவர் எல்லா வாயுக்கும் கீழே இவர் இருப்பார். அப்ப தனித்தனியா நீங்க கீறி இருக்கிறீங்க. இதுல கவனிங்க, நாங்கள் கீறின வெப்பநிலை பாயிலிங் வெப்பநிலையை விட சின்னதாக இருந்தால் கீழே இருக்கும், பெரிதாக இருந்தால் விரைவு மேல வந்துடும். இப்ப பாயிலிங் வெப்பநிலையை தாண்டினா மேல வரும் விரைவு. பாயிலிங் வெப்பநிலையை தாண்டினா விரைவு மேல வரும். இனி நாங்கள் பண்பொரு ரீதியாக இந்த கிராஃபை கீறி இருக்கிறோம். உண்மையில எங்களால் எது மேல போகும் எது கீழே வரும்ன்றதை பண்பொரு ரீதியாக சொல்ல முடிஞ்சாலும் அந்த சட்சமன் ஒன்றை விட பெரிதா மேல வருமா கீழே வருமா என்பது ஒவ்வொரு வாயுனுடைய அவதி வெப்பநிலையும் தந்தாதான் குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வாயு இருக்கு CO2 எடுத்துக்கொள்வோம். இதுல பாயிலிங் வெப்பநிலை இருக்கு. CO2 வாயுக்கு பாயிலிங் வெப்பநிலை இருக்கு. பாயிலிங் வெப்பநிலையோட குறைஞ்ச வெப்பநிலை இந்த பாயிலிங் வெப்பநிலை TB என்று குறிச்சு கொண்டால் TBயை விட குறைஞ்ச வெப்பநிலையில CO2க்கு வரவுனா இப்படி இருக்கும். சரியா? T1 என்ற வெப்பநிலை. பாயிலிங் வெப்பநிலையில வரவுனா கொஞ்சம் தூரம் என்ன செய்யும் இப்படி இருக்கு. பாயிலிங் வெப்பநிலையோட கூடுதலான வெப்பநிலையில வரவுனால் என்ன செய்யும் வரவு கொஞ்சம் மேல போகும். நீங்கள் கீர்ற வெப்பநிலை பாயிலிங் வெப்பநிலையோட தொடர்படுத்தினாதான் உண்மையில தெரியும். ஆனா ஓரளவுக்கு 273 பாகைசி என்று சொன்னதால நாங்கள் என்ன செய்யலாம்னா கெஸ் பண்ணி எங்களுடைய அனுபவத்தையும் வச்சுக்கொண்டு அந்த கிராஃபை கீறலாம். அதான் நான் அந்த விரைவை நானே கீறி விடுறேன். நீங்கள் அதை ஒப்பிட்டு எது மேலே இருக்கும் எது கீழே இருக்கும் என்று தெரிஞ்சால் போதுமான. இப்போ பாயிலிங் வெப்பநிலையில கீறினா இது வந்து TB என்று குறிச்சிருக்கா. பாயிலிங் வெப்பநிலை கீறினால் அது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் என்ன செய்யும் லட்சிய வாயுவோட மருவி வர்றதை பார்க்கலாம். அப்ப அதுக்கு கீழே இருந்தா பாயிலிங் வெப்பநிலை குறைவு, மேலே போனா பாயிலிங் வெப்பநிலை கூட. அப்ப மூலக்கூற்றை கவர்ச்சி விசை தான் இந்த விலகலுக்கு காரணம் என்றால் அந்த கவர்ச்சி விசை வெப்பநிலையாலையும் தீர்மானிக்கப்படும், அமுக்கத்தாலையும் தீர்மானிக்கப்படும். மூலக்கூற்றை திணிவு மூலக்கூற்றை கவர்ச்சி விசையால தீர்மானிக்கப்படும். இது வரவே பார்ப்போம். செட் அமுக்கப்படுகாரணம் எப்போதும் லட்சிய வாயுவின் குறித்து காட்டினா உங்களுக்கு நல்ல சற்றமன் உண்டு. லட்சிய வாயு இதுல நாங்கள் கீற போறது அமோனியாவுக்கு C2H6க்கு CH4க்கு H2க்கு மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையை நீங்கள் ஏறு வருஷப்படுத்தினால் அல்லது 2 வருஷப்படுத்தினால் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அமோனியாவுக்கு மிக உயர்வாக இருக்கும். இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள அடுத்தது C2H6, அதோட CH4 குறைவு, அதோட H2 குறைவு.
இதை நீங்கள் ஒரு வருஷப்படுத்தினீங்கன்னா கிராஃப் உங்களுக்கு சோமா இருக்கும். அமோனியா ஹைட்ரஜன் பிணைப்பை கொண்டிருக்கிறதால C2H6 உயர்வாக இருக்கும். CH4ல லண்டன் கவர்ச்சி விசை இருக்கும். C2H6ல லண்டன் கவர்ச்சி விசை இருக்கும். அப்ப இதை விட இதுக்கு உயர்வாக இருக்கும். இது எளிய மூலக்கூறு H2 மூலக்கூறு திணிவு குறைவு. இது மூலக்கூறு 2 லண்டன் கவர்ச்சி விசை மூலக்கூறு திணிவு கூட இவருக்கு நல்லா குறைவாக இருக்கு. சரியா, வரைவை பார்த்து கொள்ளுவோம். இது எங்கட இதுல இருந்த வரைவு கிராஃப்ல 2011ஆம் ஆண்டு சிலபஸ் டீச்சர்ஸ் கைட்ல இந்த வரைவு போடப்பட்டிருக்கு. இது அமுக்கத்துக்கு ஒரு வேல்யூ குறிப்பிட்டிருக்கலாம். 200, 400, 600, 800. இது இந்த அச்சில இருக்கிற அமுக்கங்கள். நாங்கள் இதுல குறிக்கிற அமுக்கத்தை அவர்கள் அதுல குறிச்சிருக்கிறோம் என்றால் வெற்று இடத்தை காட்டுறதுக்காண்டி. அமோனியாவினுடைய வரைவு இந்த 200க்குள் அளவெட்டுப்படுது. அதிகளவான விலகலை காட்டுவதால நல்லா கீழே காட்டுறேன். அமோனியாவுடைய வரைவு அதிகளவு விலகலை காட்டும். அடுத்து C2H6 வரும். அது இதுக்குள்ள வருது. 200க்கும் 400க்கும் இடையில வருது. ஆனால் கொஞ்சம் மேல வரும். இதுக்கு மேல வரும். அமோனியாவினுடைய மூலக்கூட்டை கவர்ச்சி விசையை விட C2H6 மூலக்கூட்டை கவர்ச்சி விசை குறைவு. அமோனியாவுடைய மூலக்கூட்டை கவர்ச்சி C2H6 மூலக்கூட்டை கவர்ச்சி குறைவு. அடுத்தது வந்து CH4 இன்னும் குறைவு. இது இன்னும் மேல போகும். இந்த 400 பெருமானத்துக்குள்ளால போகுது. நீங்க இங்க பார்க்க கூடாது. மூலக்கூட்டை கவர்ச்சி இதுக்குள்ள பார்க்கணும். மூலக்கூட்டை கவர்ச்சி விசையை வெப்பநிலையாலையும் மாத்தலாம் குறித்த ஒரு வாயுக்கு. இதுல வெப்பநிலை மாறையில ஒவ்வொரு வாயுக்கள் இருக்கிறதால மூலக்கூட்டை கவர்ச்சி விசை வரும். அப்ப மூலக்கூட்டை கவர்ச்சி வெப்பநிலையால மாறைக்க வர போக்குல தான் வாயு மாறுறதாலையும் இருக்கும். இவரோட இவருக்கு மூலக்கூட்டை கவர்ச்சி குறைவு. அப்ப மேல வராது. இவரோட இவருக்கு குறைவு CH4 அது இன்னும் மேல வருது. இந்த 3 வாயுக்கள்கிட்டையும் பாயிலிங் வெப்பநிலை வந்து நாங்கள் கீர்ண வெப்பநிலையை விட கூட. அப்ப இன்னும் வந்து என்ன செய்யல, லட்சியம் நடத்தி அண்மிக்கல. ஹைட்ரஜன் வாயு இந்த படத்தின்படி நல்லா மேல கீறப்பட்டிருக்கு. இப்படி கீறப்பட்டிருக்கு H2 என்று சொன்னால் நாங்கள் கீர்ண இந்த வெப்பநிலையில ஹைட்ரஜன் வாயு அந்த பாயிலிங் வெப்பநிலையை தாண்டிட்டு அதால லட்சிய நடத்துக்கு நீல போயிட்டு. சரியா, இந்த படத்தை நீங்க கீறி கொள்ளுங்க. இந்த எங்களுக்கு போன முறை ரிசோர்ஸ் புக்ல இருந்த ஒரு விஷயம். இதுல இருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், பாயிலிங் வெப்பநிலையே சொல்லலாம். பாருங்க, நாங்கள் கீறின வெப்பநிலை 273 கெல்வின் வெப்பநிலை. 273 கெல்வின் வெப்பநிலையில எடுத்த தரவுகளுக்காமே ஹைட்ரஜன் போட்டுது லட்சிய வாயுக்கு மேல போயிட்டு. அதாவது பாயிலிங் வெப்பநிலையில கீறியிருந்தால் ஹைட்ரஜன் என்ன செய்யும், மருவி கொண்டு வந்திருக்கு. அப்ப அதுக்கு மேல போயிட்டு. ஆகவே இந்த 273 கெல்வினை விட குறைந்த ஒரு வெப்பநிலை தான் H2க்கு பாயிலிங் வெப்பநிலையாக இருக்க வேணும் தரவுகளின் படி. இந்த வரைவை வச்சுக்கொண்டு சொல்றேன். இப்ப நாங்கள் 273 கெல்வின் வெப்பநிலையில கீறின வரைவை இதே வாயுக்களுக்கு 300 கெல்வின் வெப்பநிலையில கீறினால், வெப்பநிலை கொஞ்சம் கூட்டினால், 300 கெல்வின் வெப்பநிலை கூட்டினால் இந்த வரைவுகள் அப்படியே என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக மேல நகர். அப்படி கூட்டிக் கொண்டு வரும்போது அடுத்து பாயிலிங் வெப்பநிலை அடைகிறவர் யாராயிருப்பார், CH4 ஆயிருப்பார். CH4 பாயிலிங் வெப்பநிலை அடையக்க அதுக்கு கீழே தான் C2H6 இருக்கும். அதனிலும் கீழே தான் அமோனியா இருக்கும். அப்ப இந்த 4 வாயுக்களையும் மிக குறைஞ்ச வெப்பநிலை, அதாவது
273 விட குறைஞ்ச ஒரு வெப்பநிலையை கொண்டது ஐதர்சன். பாயிலிங் வெப்பநிலை 273 விட குறைஞ்ச வெப்பநிலை கொண்டது ஐதர்சன். காரணம் இந்த கிராஃப் இப்பவே எங்க போயிட்டு மேல போயிட்டு. பாயிலிங் வெப்பநிலையை நாங்கள் இந்த கிராஃபில் எங்க எடுக்கலாம்? பாயிலிங் வெப்பநிலை மிகவும் குறைஞ்சது ஐதர்சன் H2. 273 விட வெப்பநிலையை கூட்டும் போது அடுத்து பாயிலிங் வெப்பநிலைக்கு வரக்கூடிய இவருக்கு கீழே இருக்க அடுத்த ஆள் CH4. அப்ப இவரை விட அவருக்கு கொஞ்சம் கூட CH4 மருவி கொண்டு வரைக்கும் இவர் அப்பவும் கீழே தான் இருப்பார், இவர் அதுக்கு கீழே இருப்பார். அதை விட வெப்பநிலை அதிகரிக்கும் போது அடுத்து பாயிலிங் வெப்பநிலைக்கு வரக்கூடிய ஆள் C2H6. C2H6 படத்துல வரைக்கும் அமோனியா அதே கீழே தான் இருக்கும். மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போதுதான் அமோனியா லட்சிய நடத்திக்கு வரும். அப்ப மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது பாயிலிங் வெப்பநிலையும் அதிகரிக்குது. காரணம் அது லட்சிய வாயுவை அடைய வேணும், லட்சிய வாயுடைய இயல்பை பெற வேணும் என்றால் கவர்ச்சி விசை முற்றாக மீறப்பட வேணும். அப்ப வெப்பநிலையை மிகவும் உயர்வாக அதிகரிக்க வரும். சரிதானே? அப்ப நீங்கள் ஒரு விளங்கிக் கொள்ளுங்க. இந்த மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை கூட இந்த பாயிலிங் வெப்பநிலை இன்னும் சரியா விளங்கினா விளங்கும். இது மருவி போற வெப்பம்லாம் பாயிலிங் வெப்பநிலை. மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை கூட என்ன செய்யும்? நல்லா கீழே நிற்கும். அப்ப இதை இங்க கொண்டு வர வேணும்னா அதிக வெப்பம் என்ன செய்யணும்? பயன்படுத்தப்படும். அதிக வெப்பம் வேணும்னா வெப்பநிலையும் உயர்வாகணும். அந்த வெப்பநிலை தான் என்ன? பாயிலிங் வெப்பநிலை. அப்ப மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்க ஒழுங்குல பாயிலிங் வெப்பநிலையும் அதிகரிக்கும். இந்த வரைவு இதுக்குள்ள வந்து திருத்தம் இல்லாம கிளியர் இல்லாம இருக்குமென்ட்டு இந்த வரைவு இப்படி காட்டியிருந்தவன் இதுக்குள்ள எப்படி இருக்கும்? 3 வாயுக்கள் நிலப்பாடும் எப்படி இருக்கும்? இந்த புள்ளிக்குள்ள ஒரு கொஞ்சத்தை நாங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் என்று காட்டியிருந்தார். இந்த புள்ளிக்குள்ள இது ஐதர்சனுக்குரியதாகவும் இது CH4-க்குரியதாகவும் இது C2H6-க்குரியதாகவும் இது NH3-க்குரியதாகவும் இருக்கும். இந்த பகுதியை நாங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்தால் அப்ப இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ளலாம். மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறையாக மேல பாருங்க. இப்ப இதை நீங்க வெப்பப்படுத்த என்ன செய்யும்? அடுத்து வரக்கூடியது CH4. அதையும் பிறகுதான் இது வரும், அதுக்கு பிறகுதான் இது வரும். அப்ப இவற்றை வெப்பலையோட இவருக்கு கூட பாயிலிங் வெப்பலை, இவரோட இவருக்கு பாயிலிங் வெப்பலோட இவரோட இவருக்கு பாயிலிங் வெப்பலோட இந்த கிராஃபில் குறிக்கொள்ளும். வெளிக்கொள்ளுங்க. மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது எதிர்விலகல் அதிகரிக்கும். மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது எதிர்விலகல் அதிகரிக்கும். மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது எதிர்விலகல் அதிகரிக்கும். இதுல பாருங்க, ரிசோர்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 27 அதுல வந்து ஹீலியம், ஐதரசன், CH4CO வாயுக்களுக்கு கீறி இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வெப்பநிலையில CH4 வாயுக்கு கீறி இருக்கு. இந்த வரைவை உங்களோட கொப்பியில சேர்த்துக்கொள்ளுங்க. இது இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் புக்ல கீறப்பட்டிருக்கிற படம் சற்றெதிர் பி வரைவு.
இதுல கீறப்பட்டிருக்க வரை வந்து கார்பனோர் ஆக்சைடுக்கும் CH4க்கு H2க்கு கீலியத்துக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மூலக்கூற்றை கவர்ச்சி மிகவும் குறைஞ்சது ஆருக்கு லட்சிய நடத்தை மிக குறைவாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும். வரைவை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது CH4 வாயுவிற்கு சற்றது பி வரைவு வெவ்வேறு வெப்பநிலையில கீறப்பட்டிருக்கு. 200 கெல்வின்ல, 500 கெல்வின்ல, 650 கெல்வின்ல, 1000 கெல்வின்ல கீறப்பட்டிருக்கு. இதை நீங்க உங்களோட கீறி இந்த வரைவு கீறி விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? ஓகே, நான் இதோட ஓப்பன் நிறைவு செய்கிறேன். இதெல்லாம் தியரி பகுதி, திருப்பி திருப்பி நீங்க பார்க்கணும். மேக்சிமம் விளங்க ட்ரை பண்ணுங்க. யாருக்காவது விளக்கம் இல்லைன்னா மெசேஜ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட நோட்ஸ்ல எனக்கு போடுவோம். கிணவே போட்டு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த வைவர் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிருக்கிறதால நான் பார்க்க இல்லாத நீங்க போடுங்க.